பாண்டிய மன்னன் அருமையை பிச்சை எடுத்தாவது பண்ணிடாதான் சொல்றது யாரு? ஒரு மன்னன். கல்வியோட அருமையை பாருங்க. ஏராள செல்வத்தை ஈதலின் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீரக்கிறது நன்மொழிப்புகள். எவ்வளவு சுப்பு உன்னுடைய பிள்ளைக்கு நீ கொடுத்தாலும் அதை விட பெரிய சொத்து கல்விடா என்கிறான், படிப்புடா என்கிறான். அருப்பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெருப்பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. வெள்ளத்தால் வேகாது, வெண்தாளாலும் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது என்கிறது. கல்லவரும் மிக அரிது, காவலும் மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உணர்ந்து ஏறுவாய்கிறார்கள். கல்வி என்ற மிகப்பெரிய செல்வம் இருக்கும் பொழுது பணம் என்கிற ஒன்றை தேடி ஏண்டா நீ அலைகிறாய் என்று கேட்கிறார். அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறாதனை நல் செய்ய மாட்டோம். உன் தவளுக்கு உட்புலியில் கை கொடுக்கும் கல்வியில் மூக்கில்லை சிற்றுக்கு உத்தரவில்லை. அதாவது கல்வியை போல இந்த உலகத்துல தொடர்ந்து வளர்ந்து இறந்து போறோம். ஒரு உயிருக்கு இணையானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். உயிரையே கல்வியோட ஒப்பிடும் போது உயிர் சிறுசுன்னு ஒப்பிடுறாங்க. கல்வியோட அருமையை பாருங்க. மன்னரும் மாசவர் கற்றோன் சீர்தூக்கில் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதனால படிதாங்கிறான். உற்றுதி உதவியும் உரு பொருள் கெடுக்கும் பிச்சைகளை முடியாது கற்றல் நன்றே. பிறப்போரான உடன்மைக்குள்ளும் சிறப்பிப்பார் பெற்ற தாயும் மனம் தெரிவார். எங்கேயாவது கேள்விப்படுவானாம ஒரு தாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் உடல்வாரின் அன்பை வைத்திருப்பார். ஆனா நல்லா படிக்கிற பிள்ளை மேல மனசுக்குள்ள கொஞ்சம் அதிகமான அன்பை வைத்திருப்பான்னு சொல்றாங்க. இப்ப கல்வியோட அருமையை பாருங்க. இவருக்கு பிறந்த பல்லோர்களும் மூத்தோர் வருக வெண்ணாதவருக்கு அறிவுரையாளர் அரசும் செல்வது. அரசன் தன்னுடைய பிள்ளைகளையே யார் புத்திசாலியோ அவங்கிட்டதான் அரசாட்சி ஒப்படைப்பான தவிர நீ மூலமாக நீ வாடான்னு சொல்லி அரசாட்சியை கொடுக்க மாட்டான். வேற்றுமை தெரிந்த நாற்காலும் கீழ்பாலும் கற்பின் வேறுபாலும் அவங்கள் கொடுமை என்கிறான். ஆரிய படை கண்டு நெடுச்சிறை போனா நோக்கிலே எந்த ஜாதி எந்த மதம் எதுவும் நீ பார்க்காத படிச்சு மேல நான் எல்லாருமே உனக்கு கேடா அப்படிங்கிறான். எல்லா அளவும் நீதி கல்வி, எல்லா வீடு இருந்தது என்க படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பி குடிப்பிலா நிறைந்த சுடுகாடு என்க அறிவே கல்வியாம் அறிந்த குடும்பம் நெறி காணாமல் எந்தபடி விழுக்கலாம். உங்களுக்கு மிகப்பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனா புள்ள படிக்க மாட்டான். நெறி காணாமல் குடும்பம் நின்றபடி விடும் அப்படிங்கிறான். ஆனா மிகச்சிறிய ஏழையா இருப்பான், புள்ள நல்லா படிப்பான், குடும்பம் ஆதமரத்தை போல விழுந்து விட்டு வளர்க்கிறான். எல்லாரும் பணமாட்டிருக்க எல்லோரும் கல்வி கற்று பலரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலைக்கு ஒரு நிகழ்ச்சியை கீர்த்தி பெற்று இங்குற்றார் மாற்றார் என்று நம்மளால் என்னாலும் அப்படிங்கிறார். அடுத்தவன் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து எல்லாரும் இங்க படிச்சிருக்காங்களே ஏற்கனால எந்த நாள் தான் கேட்கிறான். இந்த படிப்பினுடைய அவசியத்தை அறிந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருந்தார் சாக்ரட்டிஸ். உத்தரவிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர் முக்தார். தூக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். படிப்பினரிடம் கூட பெண்பதத்திற்கு அருகாமையை கேட்டார் ஆனால் அம்பேத்கர் அவர்கள். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன்னுடைய முதல் வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். படிப்பால் மட்டுமே பாரதத்தை மாறாக வைக்க முடியும் என்று படித்து படித்து நம்மிடம் சொல்லி உடனே மறைந்தே போனார் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள். பிகாசோவுடைய ஓவியங்களை விட, ஈப்பவானுடைய இசையை விட, இவர்களுடைய ஒரு வாக்கியம், கதலினுடைய ஒரு கடைச்சல், கம்பனுடைய ஒரு செயல், பாரதியுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டிடும், மாற்றி போட்டிடும். அதற்காக வேண்டும் படிக்க வேண்டும். மாணவர்கள் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம பெரியவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்க கத்துக்கணும். இந்த தலைமுறை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது நிச்சயமா காலேஜ் தான் நான் சொல்லுவேன். முக்கியமா ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். அப்துல் கலாம் ஐயா கிட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியில கேட்டாலும் நீங்க செஞ்ச பணியிலே எது மிகப்பெரிய பணி, சிறந்த பணி, உங்களுக்கு பிடிச்ச பணின்னு கேட்டா அவர் ஆசிரியர் பணியை தான் நிச்சயமா சொல்லுவாரு சொல்லியிருக்காரு. ஏன் ஆசிரியர் பணினா அவ்வளவு பெரிய பணியா அது நீங்க எல்லாம் கேட்கலாம். நமக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தான். ஆண் குழந்தை ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல, விஸ்வாமித்திரர் என்ற மிகப்பெரிய ஆசிரியர் வாழ்கின்ற காலத்திலே அவரிடம் படிக்க தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்ற ஒரு மகிழ்ச்சி கிளி கொடுத்தாராம். எவ்வளவு பெருமை பார்த்தது. துரோணாச்சாரியா பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேருடன் அஸ்தினாபுரம் காட்டுக்குள்ளே செல்கின்றார். ஒரு ஆண்டு 7 மரத்தை குதிர்த்து கொண்டு செய்கிறது. அம்பு சென்ற திசையில அத்தனை பேரும் சென்று பார்க்கிறார்கள். அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார். யார் அவன் என்று கேட்கிறார் துரோணாச்சாரியார்.
என்னுடைய பெயர் ஏகலைவன் என்று கூறுகிறான். யாரா உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது என்று மீண்டும் கேட்கிறார். நீங்கள் தான் என்று கூறுகிறான். பயந்து மீண்ட துரோணாச்சாரியர், நீ என்னுடைய மாணவன் இல்லை, நீ எப்படி என்னிடம் கற்றுக் கொண்டிருப்பாய் என்று கேட்கிறார். நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது நான் மறைந்திருந்து கற்றுக்கொண்டேன், உங்கள் உருவச்சிலையை நான் உருவாக்கி பயிற்சி எடுத்தேன் என்று கூறுகிறான். வியந்த துரோணாச்சாரியர், உனக்கு வேற என்ன தெரியும் என்று கேட்கிறார். எனக்கு சப்தங்கள் தெரியும் என்று கூறுகிறான். எங்கே செய்து காட்டி என்று கூறுகிறார். சற்று நேரம் எல்லோரும் அமைதியாக இருங்கள் என்று கூறுகிறான். கண்ணுக்கு தெரியாத இடத்திலே குடும்பத்திலே ஒரு கருவி ஊழல் சத்தம் கேட்கிறது. சத்தம் வந்த திசையை அம்பு விடுகின்றான். அம்பு எய்த திசையை அத்துணை பேருக்கு சென்று பார்க்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத இடத்திலே தூரத்திலே நின்று கொண்டிருந்த வரி இவன் எய்த அம்பு தைத்து இறந்து கிடக்கிறது. அனைவரும் வியந்து துரோணாச்சாரியர் நினைக்கிறார். கண்ணுக்கு தெரிந்த இடத்திலே அடிக்கின்ற அர்ஜுனனை இவன் கொன்று விடுவான் சொல்லிருக்கிறது. அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துரோணாச்சாரியார் ஏகலைவனின் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டார். ஆசிரியருக்காக கட்டை விரலையே வெட்டி கொடுத்தான். ஆனால் அதே துரோணாச்சாரியார் இறந்த பொழுது அங்கு சென்ற ஏகலைவன், என்னுடைய கட்டை விரல் மட்டும் இருந்திருந்தால் என்னுடைய ஆசிரியர் இந்த துரோணாச்சாரியரை அர்ஜுனனை கொன்று காப்பாற்றியிருப்பேன் என்று கதறினான் என்றால் ஆசிரியர் மீது அவன் வைத்திருந்த பற்றையும் பாசத்தையும் பாருங்கள். ஜனவரி மாதம் 1958ஆம் வருடம் இந்தியாவில் மிகப்பெரிய ஆசிரியர்களில் ஒருவரான சசி ராமன் ஐயா அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு விடுத்த இடம் ஜனாதிபதி மாளிகை. அழைப்பு விடுத்தவர் பாரதத்தின் முதல் குடிமகன். அழைத்ததற்குரிய காரணம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு உங்களை தேர்வு செய்துள்ளோம். நீங்கள் 30ஆம் தேதி என்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது அழைப்பு. சசி ராமன் அவர்கள் கூப்பி எழுதுகிறார். ஐயா, என்னிடம் படிக்கும் 3 மாணவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற நாள் ஜனவரி 30. அந்த நேரத்திலே நான் அவர்களுடன் இருக்க விரும்புவதால் பாரத ரத்னா விருதை வாங்க என்னால் வர இயலவில்லை என்று ஜனாதிபதியுடைய அழைப்பை அமைதியாக நிராகரிக்கிறார். எப்படிப்பட்ட தியாகம் பாருங்கள் மாணவர்களுக்காக. சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் இந்த உலகத்தையே ஒரு புனையில் ஆள நினைத்து அதில் வெற்றியை பெற்றவன். அவனிடம் சென்று கேட்கிறார்கள், உன்னால் எப்படி இந்த உலகத்தையே பிடிக்க முடிந்தது என்று. அதற்கு அவன் கூறிய பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். எவ்வளவு பெருமை பாருங்கள் ஆசிரியருக்கு. பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க அவங்க பசங்களை நல்லா பழகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படின்னா என்ன நீங்க திடீர்னு யோசிக்கலாம், நாங்க நல்லா தானே வளர்த்துட்டு இருக்கோம், எங்க கட்டுப்பாட்டுல எங்க பசங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயமா இல்ல. பசங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும்னா நம்மளோட கட்டுப்பாட்டுல வளர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள தனக்கானே வளர்த்துறாங்க. அப்படி அவங்கள தனக்கானே வளர்த்துக்கிறது அவங்கள எங்க சமூகத்துக்கானவங்களா வளர்க்க வேண்டிய சுய அறிவை அவங்களுக்கு நீங்க தர வேண்டியது உங்களோட கடமை நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா அதை கொடுப்பீங்க நம்புறோம். செய்கின்ற சாப்பிடும் பழிக்கும் வேலை நாயை பசியோடு இருந்தாலும் பிறகு தீமை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யாதே என்பதை இளைஞருக்கு செலுத்தார்கள். உங்களின் மாறா உடுப்பது செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர் தேர்வையும் மனச்சான்றில்லா மனமகள் போகமும் மனிதநேயம் மற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறுகளா இடைவழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபமும் கொள்கை இல்லா அரசியலும் வீண் என்பதை அவருக்கு சொல்லித்தார்கள். எவ்வுயிர் எப்படி எண்ணி அவ்வுயிருக்கு அப்படி அழித்தலும் அறுப்பெரும் சோதனை என்கிறார் ராமலிங்க என்கிறார். நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம எண்ணம் இருக்கிறோம். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவர் எண்ணங்களை பொறுத்ததே என்கிறார் கண்ணதாசன் அவர்கள். என்னடா இந்த பசங்க ரொம்ப பேசுறாங்களே, சமூக பிரச்சனைகள்லாம் அடிக்கடி பொருள் கொடுக்குறாங்களே, சின்ன பசங்க தானே, எங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வெட்டனதை வெல்லாமல் வேளத்தில் பட்டுவன் போல் பஞ்சில் பாயாது, நெத்திருக்கும் பாறைக்கு நெக்கிவிடா பாறை பசு மரத்து வேருக்கு நெக்கிவிடும் சொல்றான். ஒரு மிகப்பெரிய பாறைய இரும்பு எடுத்து எவ்வளவு அடிச்சாலும் அது அவ்வளவு எளிதில் முடியாது. ஆனா ஒரு பசு மரத்தினுடைய வேர் பாறையை துளசிக்கு மேல வந்துடும். அதான் அதோட மகிமை. சின்ன பசங்க தானே அப்படின்னு உருவத்தை பார்த்து இடம் பண்றாருங்க. உருவு கட்டி எல்லாமே வேண்டும் தேர்ப்படு படையை திரள்பட தொழுவினை வானவர் ஓங்கி வளர்ப்பெற விளையும் ஒருவர் கிழித்த நேரில் ஆகாது தெல்லி ஆளும் சிறுமிழ தொழுவினை சென்னையை தவிர்த்து சிறு மீன் சினையிலும்
நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அணிந்த பிறகு ஆட்பெரும் படையுடன் மன்னருக்கு இருக்க நிழலாக வேண்டாம். ஒரு பனைமரத்தினுடைய விதை மிகப்பெரியதா இருக்கும், ஆனா வானுயர அது வளர்ந்தா கூட ஒரு மனிதன் கூட அதோட நிழலிலே இழைப்பாற முடியாது. ஆனா ஒரு ஆலமரத்தினுடைய விதை 5 மில்லியன் சினை முட்டையை விட சிறியதுதான். ஆனா அது வளர்ந்த ஒரு மன்னன் போர்க்காலத்திலே தன்னுடைய காலாட்படை குதிரைப்படையெல்லாம் கட்டி அதில் இழைப்பாறத்துக்கு வசதியை கொடுக்குறான். அதான் ஊழல் வலிமை. எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை சுற்றியோ ஊருக்குள்ளேயோ இது வரைக்கும் 25,000 மரக்கன்றுகள் நட்டுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் வேணும்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒருவருக்கும் 422 மரங்கள். கனடாங்கிற நாடு 8,953 மரம் வச்சிருக்கு ஒரு மனுஷனுக்கு. ரஷ்யாங்கிற நாடு 4,461 மரம் வச்சிருக்கு. அமெரிக்கா 722 மரம் வச்சிருக்கு. நம்மளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா 102 மரம் வச்சிருக்கான். ஆனா நாம இந்தியா ஒரு மனுஷனுக்கு 28 மரம் தான் வச்சிருக்கோம். எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் பாருங்க. ஒரு ஊருக்கு எத்தனை டாஸ்மாக் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு கார் வெளியிடுற நச்சு புகையை தடுக்க 6 மரங்கள் வேணும்னு சொல்றான் ஒரு காருக்கு.